அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. நிறையா பேர்த்துக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போச்சு, அதை எப்படி நம்ம ரிட்டன் லாகின் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடியை தான் யூசர் நேமாக போடணும். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியர் அப்படின்னு வருதுல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு வரும். அது ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண மேலே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அதுதான் இங்கே போடணும். ரெண்டாவது இந்த கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான லிங்க் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு லிங்க் போயிடும். அதிலிருந்து எப்படி நம்ம பாஸ்வேர்டு போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்கள் மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்துடும். இந்த லிங்க்கில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டுக்கு போயிடும். அங்கே போயிட்டு இங்கே உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான். ஒன்று நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவங்களே செக்யூர் பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களோட பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இந்த லிங்க்குள்ளே போய் லாகின்ல போயிட்டு உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். என்ன மாவட்டம்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அதுவே லோட் ஆகி அந்த லிங்க்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு காமிக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கோங்க. கலர் ஸ்கேன் யாரும் பண்ணாதீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இந்த ப்ராசஸ் எதுக்கோசரம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் நிறையா பேர் எழுதியிருப்பாங்க. அந்த குரூப் 4 எக்ஸாமில் நிறைய பேர் மார்க் பார்த்து பாஸ் பண்ணனால அவங்க அந்த சைடில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த குறைஞ்சபட்ச மதிப்பெண், அதாவது 68 மார்க் எடுத்திருந்தாவே அவங்களில் இருந்து எல்லாருமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதி போனவங்க போக மீதி எத்தனை பேர் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதனால் எவ்வளோ மார்க் இருந்தாலும் சரி, 68 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடுங்க. அது அவங்க இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த ப்ராசஸை நடத்தியிருக்கிறாங்க. அதனால் அப்லோட் பண்ணாமல் இருக்காதிங்க. சப்போஸ் நீங்கள் வெளியில் தங்கி கூட எங்கேயாவது எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் போய் எங்கேயும் தங்கியிருப்பீங்க, யாரும் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது கூட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட சொல்லி, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட சொல்லி உங்கள் மெயில் ஐடி போட்டு நீங்களே செல்ல மூலியமாக கூட அப்லோட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் 6ஆம் தேதிக்கு மேலே இதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.